மனதாலே ஸ்தோத்திரம் பறந்திடுமே உம் நாமத்திலே. பரனே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுமே உம் நாமத்திலே. பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? புதிய மாதத்தை தந்த தேவன் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் நம்மை நடத்தின அவருடைய அன்பிற்காக 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எங்களை நீர் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காண அநேகர் ஆசையாயிருந்தார்கள், இந்த புதிய மாதத்தை காண அநேகர் ஆசையாயிருந்தார்கள். ஆனால் அநேகர் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவர். எவ்வளவும் தகுதி இல்லாத எங்களை இந்த மாதத்தை காண செய்தீரே, உமக்கு நன்றி. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கடந்த மாதமெல்லாம் கிருபையாய் கூட இருந்தாரே, அவருடைய நடத்துதல் வெளிப்பட்டதே, அவருடைய நடத்துதல் வெளிப்பட்டதே, அவருடைய பாதுகாப்பு வெளிப்பட்டதே. இயேசு கிறிஸ்துடைய அன்பிற்காக நன்றி சொல்லுவோம், அவருடைய ரட்சிப்பிற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை போஷித்த விதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கண்காணித்த விதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ ஆபத்துகள் வந்த போதும், போராட்டங்கள் வந்த போதும் ஆண்டவர் இமை பொழுது நீர் எங்களை தப்புவித்தீர், விடுவித்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சறுக்கல்கள் வந்தது, பாதைகளில் நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, வியாதிகள் வந்தது, அவமானங்கள் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் எங்களை நீர் பாதுகாத்தீர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்த விதங்களுக்காக நன்றி. ரட்சகரே, உமக்கு நன்றி. எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா, ஓசன்னா. கைகளை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா, 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 ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. எல்லா 2 கரங்களை உயர்த்தியே. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா,
ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எல்லாரும் வாய் திறந்து கரங்களை தட்டி ஜெபித்துக் கொண்டே இருங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவர், இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஒவ்வொரு நாட்களும் எங்களை நடத்துங்க. நீங்க கேளுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க வாய் திறந்து. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் உடைய தயவை வெளிப்படுத்துங்க, உங்க கிருபையை வெளிப்படுத்துங்க. உடைய நடத்துதலை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர், உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக மாறட்டும். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தார். எல்லாரும் கேளுங்க, ஆவியின் கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கத்தக்கதாய். ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால, ஆவியின் கனிகளினால கர்த்தரங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் மறுரூபம் அடையணும். எங்கள் குடும்பங்களில் ரட்சிப்பு உண்டாகணும். எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகணும். எங்கள் குடும்பங்களிலே நிறைவு உண்டாகணும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் எங்கள் குடும்பங்கள் நிரப்பப்பட்டிருக்கணும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் கேளுங்க, கடன் வாங்காமல் ஆண்டவரே கடன் கொடுக்கத்தக்கதாக இந்த மாதத்தை எங்களை நன்மையினால நிரப்புங்க. தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படணும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர், வேலைகளில் ஆசீர்வாதங்கள் உண்டாகணும். போகிற வருகிற வழிகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய அதிகாரங்களும் விலகி போகணும். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமீன். சத்துருடைய அதிகாரங்கள் எங்களுக்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய அதிகாரங்கள் ஆண்டவரே சிதைக்கப்படத்தக்கதாக, அவைகள் துரத்தப்படத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களுக்கு பலனை தரணும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். செய்கிற காரியங்கள், செய்கிற முயற்சிகளில் கர்த்தர் வெற்றியை கொடுங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் புதிய மாதத்தில் நல்ல வேலையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை உனக்கு தரும்படி கர்த்தர் உன்மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். அது தீமைக்கானதல்ல, நன்மைக்கு ஏதுவான முடிவுகள். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் இந்த மாதத்தில் எங்களை நடத்தணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதத்தில் ஆண்டுடைய ஆளுகை இருக்கணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் நம் மருத்துவமனைகளுக்கு போகக்கூடாது, மருந்து மாத்திரைகளுக்கு பணங்களை செலவு பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்ல பரிபூரண சுகத்தை இந்த மாதத்தில் நமக்கு தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படி, குடும்பத்தாரை கர்த்தர் பாதுகாக்கும்படி, வெளியூர்களில் வெளிநாடுகள் இருக்கிற நம்முடைய அருமையானவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தணும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆளுகை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. எந்த வியாதிகளும் அணுகாதபடிக்கு பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி இந்த மாதத்துல நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. மற்றவருடைய கரத்தை நாடக்கூடாது. இந்த மாதத்துல மற்றவருடைய கையேந்த கூடாது ஆண்டவரே. எங்களை நீங்க நன்மையினால நிரப்பணும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை போஷிக்கணும் ஆண்டவரே. எங்கள் வேலைகளில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. தொழில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், லாபம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு தொழில்களிலும் கர்த்தருடைய மேன்மை உண்டாகட்டும். தேவ தயவு வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். உயர்வுகள், பதவி உயர்வுகள் உண்டாகட்டும். இந்த மாதத்தில் வேலை காரியங்களில் இருக்கிற நெருக்கடிகள் எல்லாம் மாறட்டும். இயேசுப்பா, அனுகூலங்கள் உண்டாகட்டும். வேலை செய்கிற இடத்துல சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷத்தோடு எங்கள் பணிகளை செய்ய இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த புதிய மாதத்தில் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய், எந்த பிள்ளைகளும் வழி விலகி போகாதபடி ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழும்படியாய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
நீ நன்மையான காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த மாதத்தில் ஒரு புதிய சமாதானத்தை கர்த்தர் ஊற்றும்படியாய் முடிஞ்சா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுங்க. உறவுகளுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க. தேவரீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். ஆண்டவர், எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர். எங்கள் உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றாருக்குள்ள இந்த மாதத்தில் ஒரு புதிய சமாதானம் உண்டாகணும். எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும். எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர வாசஸ்தலத்திற்குள்ள சந்தோஷம் உண்டாகணும். எங்களுடைய வீடுகளில் குறைவு இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, குறைவுகள் மாறுகிற மாதமா இருக்கட்டும். நெடுநாளாய் காத்திருக்கிற காரியங்களில் நன்மை உண்டாகிற மாதமா இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல செய்தி வரட்டும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி வரட்டும். கர்த்தர் எங்கள் குறைவுகளை மாற்றினார் என்று அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கத்தக்கதாய் இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஆண்டுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. பொருளாதாரத்துல, வேலையில, ஆமே, நம்முடைய சரீர பலன்ல ஆண்டுடைய பாதுகாப்பு தேவை. விபத்துகள், நாச மோசங்கள், ஆமேன், அகால மரணங்கள், கொடிய வியாதிகள் இந்த மாதத்தில் நமக்கு வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படி நம்முடைய நாம் பயன்படுத்துகிற வாகனங்களில் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். உலகத்துல, பூமியில் இந்த நாட்கள் எவ்வளவோ அகோரமான காட்சிகளை, ஆமேன், கொடுமையான நிகழ்வுகளை கேள்விப்படுறோம். இதன் மத்தியில கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். விசேஷமா இந்த கோடை காலத்துல வெயிலின் தாக்கத்தினால, ஆமேன், எந்த பிரச்சனைகளும் சரீரத்தில் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் மேல நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும். வியாதிகள் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. விபத்துகள் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. இழப்புகள் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. பொருட்சேதங்களோ பண இழப்புகளோ வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதிலும் எங்கள் குடும்பத்தார் மேல, எங்கள் குடும்பங்கள் மேல, எங்கள் மேல நிறைவா இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி இல்லாத மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தாரும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ தூதருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரத்தக்கதாய் எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காய் தம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செஞ்சா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிறேன், இந்த மாதத்துல நான் அதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஏதாவது தேவைகள் இருந்தா நீங்க இப்போ ஜெபம் பண்ண போறீங்க. என் கணவருடைய ரட்சிப்பு இந்த மாதத்துல வந்துடாதா? என் குடும்பத்தில் என் பிள்ளை ரட்சிக்கப்படுறத இந்த மாதத்துல நான் கேள்விப்பட மாட்டேனா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறத இந்த மாதத்துல நான் பார்க்க மாட்டேனா? எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். வேலையில உயர்வை, நான் நினைச்சிருக்கிற வேலை, நான் தேடிக்கொண்டிருக்கிற அந்த வேலையை கர்த்தர் இந்த மாதத்துல வாய்க்க பண்ணுனா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். முடிஞ்ச அப்படியே முழங்கால் படியிட்டு மாதத்தின் முதல் நாள் இந்த அதிகாலை வேளையில நான் தேவ சமூகத்தில் மண்டியிடுகிறேன். ஆண்டவரே, என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என் பிள்ளையுடைய தேவையை அறிந்திருக்கிறீர். என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறீர். இந்த ஆலயத்தில் நான் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவீர், அற்புதம் செய்வீர் என்று நம்பி இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்க சமூகத்தில் மண்டிட்டு இருக்கிற ஆண்டவரே, இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம் எந்த காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு நன்மையை விளங்க பண்ணுங்க. எல்லாரும் கேளுங்க. சரீரத்துல பலனா, சரீர பலவீனம் மாறணுமா, வேலை கிடைக்கணுமா, பிள்ளையுடைய திருமண காரியமா, எதிர்கால ஆசீர்வாதங்களா, குடும்பத்துல சமாதானமா, எது உங்களுக்கு தேவை? வாய் திறந்து ஏசப்பா சமூகத்துல கண்களை மூடி மற்றவங்களை பார்க்காம, ஆண்டவரே, இந்த காரியத்தில் இந்த மாதம் ஒரு நன்மை செஞ்சா நான் சாட்சியா நிற்பான்ப்பா. இந்த மாதம் இறுதியில இல்லைன்னா அடுத்த மாத துவக்கத்துல இயேசு எனக்கு நன்மை செய்தார் என்று சாட்சி சொல்லுவான்ப்பா.
என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. கேளுங்க கேளுங்க. இந்த அதிகாலை ஜபத்துல ஆண்டுடைய கிருபை உங்க மேல இறங்குது. இந்த காலை வேளையில தேவ பிரசன்னம் பனியை போல இறங்குது. மகனே மகளே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் எதிர்பார்ப்புக்கு பதில் உண்டு, உன் காத்திருப்புக்கு பதில் உண்டு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ ஜெபம் பண்ணு. உன் கணவருக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஆண்டவரே, இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு உங்க சமூகத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவருடைய மன தேவைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்த புதிய மாதத்துல ஏசப்பா எனக்கு ஒரு நன்மையை செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண பண்ண மாட்டாரா? என்னை சுற்றிலும் எவ்வளவோ சாட்சிகளை நான் கேள்விப்படுறேன், எவ்வளவோ நன்மைகளை கேள்விப்படுறேன். என் வாழ்க்கையில் அது நடக்காதா? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அது நடக்காதா? என் குடும்பத்தில் அது நடக்காதா என்று கண்ணீரோடு நிற்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. யாபேஸ் வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளினார் என்று பைபிள் சொல்லுது. கர்த்தர் கொடுத்தார். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் இது அதிகாலை வேளையில தேவ சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே நிறைவாய் அருளி செய்யுங்க ஆண்டவரே. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளின தேவன். நம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிறதை அருளுங்க, கொடுங்க, ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் ரட்சிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாதம் எங்கள் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்தீர். இந்த மாதத்திற்குரிய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரு புதிய மகிழ்ச்சியான மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சந்தோஷமான மாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துகிற மாதம். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை. நான் நினைப்பேன், ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு புதிய தருணம், ஒரு வாய்ப்பு, என் தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு தருணம், எனக்கு நன்மை உண்டாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம். இந்த புதிய மாதமும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், புதிய தருணத்தை கொடுத்திருக்கிறார். நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவர் மேன்மையாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் நமக்கு தொடர்ந்து ஊழியங்கள். புதன்கிழமை மாலையில் வழக்கம் போல ஊழியம் உண்டு. சனிக்கிழமை உபவாச ஜெபம், சங்கிலி தொடர் ஜெபம். இவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு சுருக்கமாய் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன்,
கவனமாய் கவனியுங்கள். அன்றியும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அன்றியும் சேர்ந்து படிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லாம், சகலமும், இதுவரை நடந்தவைகள், இனிமேல் நடக்கிறவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். அநேக நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை, சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தீமையான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எனக்கு மட்டும்தானே இப்படி நடக்குது, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு நடக்கலையேன்னு யோசிக்கிறோம். பைபிள் சொல்லுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு செய்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவர்கள் யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நான் சொல்லுவேன், இன்றைக்கு நடக்கிறது மாத்திரமல்ல, நேற்றைக்கு நடந்தது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளில் இதுவரை நடந்த அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். அந்த நன்மையை, ஓ இப்படி நடந்ததுனால என் வாழ்க்கையில் இந்த நன்மையை நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த மாதத்தில் சொல்லத்தக்கதாக அந்த நன்மையை கண்களால் பார்க்கிற புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இத்தனை நாட்கள் பட்ட பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களின் மத்தியில் அவைகளை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினாரே என்று சாட்சி சொல்லத்தக்கதா இந்த புதிய மாதத்தில் நம்மை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவாராக. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். பைபிள் சொல்லுது, அவர் இந்த பூமியில் இருந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆண்டவர் நன்மை அல்லாமல் நமக்கு தீமையை செய்கிறதே இல்லை. இதுவரை நமக்கு நன்மை செய்தவர். இனிமேல் நமக்கு தீமை செய்வாரா? நிச்சயமாய் செய்ய மாட்டார். மனிதன் தீமை செய்வான், ஆமென், பிசாசு தீமை செய்யும். ஆனால் நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நல்லது தான் செய்வார். பெற்றோர் சிலர் சொல்லுவாங்க, டேய் நான் உனக்கு இதை நல்லதுக்கு தான் செய்கிறேன். நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம் பாருங்க, நல்லதுக்கு தான்டா செய்கிறேன். பிள்ளைகளுக்கு சில நேரம் அது புரியாது. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் எனக்கு இது தரமாட்டுறாங்க, ஏன் தாமதம் பண்ணுறாங்க. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு தாமதமாக நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக இல்லை. இந்த வயசில் அது உனக்கு தேவையில்லை, இந்த வயசுனால உனக்கு நான் கொடுத்தேன்னா அதுக்கு அருமை தெரியாது, அதனால் கொஞ்சம் தாமதமாக நம்ம பிள்ளைங்க நினைக்குது, ஏன் நான் கேட்ட உடனே என் பெற்றோர் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறாங்க. அந்த பெற்றோருக்கு தெரியும் எப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பிறகு புரியும், அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இந்த டிலே வந்திருக்கு, நன்மைக்கு ஏதுவாகத்தான் இந்த தாமதம் வந்திருக்கு, இந்த போராட்டம் வந்திருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனிடத்தில் அணுகும் போது நாம நினைக்கணும், ஆண்டவர் எனக்கு நன்மையைத்தான் செய்வாரு, என் வாழ்க்கையில் அவர் எதை செஞ்சாலும் என் நன்மைக்காகத்தான் அவர் செய்வார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் யாருக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார், சகலத்தையும் நன்மையாக மாற்றுவார், நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் அப்படின்னு பார்த்தா பைபிள் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லுங்கள். யாருடைய தீர்மானத்தின்படி? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நான் சபைக்கு பேசுகிறேன், சபையுள்ள வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறேன், விசுவாச குடும்பங்களுக்கு பேசுகிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு பேசுகிறேன். யாருக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார் என்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அநாதி தீர்மானம். இப்போ சொல்லுவாங்க, ஒரு இன்டர்வியூ எடுத்து அதில் ஒரு போர்டு இருக்கும், இன்டர்வியூ நடத்துகிற கண்டக்ட் பண்ணுற ஒரு போர்டு இருக்கும், ஒரு 4-5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு 10 பேரை இன்டர்வியூ பண்ணி 2 பேரை செலக்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு தீர்மானம் போடுவாங்க, இவரை எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டு தான் எடுப்பாங்க. இப்போ உங்களை என்னை அழைப்பதற்கு யார் தீர்மானம் போட்டா தெரியுமா? பரலோகம் தீர்மானித்தது. ஆமென் சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்க வேண்டும், நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு, இந்த தீர்மானத்தை யாருமே மாற்ற முடியாது.
இந்த தீர்மானத்தை நீங்க நினைச்சா கூட மாற்ற முடியாது, நான் நினைச்சா கூட மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம மேல போட்ட தீர்மானம் யாருன்னா, தேவன் நம்மை மேல் தீர்மானித்திருக்கிறார். நம்மை அழைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். ஆமென். அவருடைய தீர்மானத்தின்படி நீங்களும் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நடத்தப்படுகிறோம். அவரால் நாம் போதிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நடத்துவது யாது? பரலோகம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை போஷிப்பது யாரு? தெய்வம். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்குது? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. போராட்டங்களா இருந்தாலும் பாடுகளா இருந்தாலும் அதுவும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கவனிங்கள், இதனுடைய 30வது வசனம் சொல்லுது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய அழைப்புக்கு முன்னாடி நம்மை மேல் ஆண்டவர் ஒரு முன்குறிப்பை வச்சிருக்கிறார். பைபிள் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன், முன்னறிந்திருக்கிறேன், முன் குறித்திருக்கிறேன். அப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது, இல்லைன்னா நம்முடைய தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே அப்பவே நம்மளை முன் குறிச்சிட்டார் ஆண்டவர். ஏற்ற வேளை வந்தபோது நம்மளை என்ன பண்ணாரு? அழைச்சார். அவருடைய சமூகத்தில் அழைத்தார். என் மகனே, என் மகளே, நீ பாவியா இருந்தது போதும், நீ உலகத்துக்கு பின்னால போனது போதும், நீ தூசியில இருந்தது போதும், நீ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சது போதும், இனி என் பிள்ளையா மாறிடு. ஏற்ற வேளை வந்தபோது கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்தார். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனுஷன் அழைக்கலைன்னா யாரும் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. நானா வந்தேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நம்மளை அழைச்சது யாரு? கர்த்தர். நம்மளை முன்குறிச்சது யாரு? கர்த்தர். அப்போ நம்மை முன்குறித்து நம்மை அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார், தீமைக்கு செய்ய மாட்டார். நன்மையாகத்தான் அதை முடிய பண்ணுவார். இந்த பைபிள் சொல்லுது, 30வது வசனத்தை பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை எப்படி பண்ணியிருக்கிறாரு? நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். நம்மளை அழைச்ச ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றிட்டாருன்னா, நம்மை நீதிமான்களாக மாற்றிட்டார். எப்படி நீதிமான்களாக நாம் மாற்றப்பட்டோம்? பிறந்த உடனே நீதிமானா நாம இல்லை. பைபிள் சொல்லுது, எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாம். சுவிசேஷம் அங்கே தான் ஆரம்பிக்கணும். உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கு எந்த கெடுதல் பண்ணேன், எனக்கு எதுக்கு இயேசு, எனக்கு எதுக்கு இயேசு கொடுக்குற ரட்சிப்பு, அப்படின்னு நிறைய சொல்கிறாங்கல்ல. நான் நல்லவன் தானே, உன்னை விட நான் நல்லவன் தான், உன்னை விட நன்மையான காரியத்தை தான் செய்கிறேன், நீ எனக்கு இயேசு வந்திருக்கிறார், ரட்சிப்பு தரார், எதுக்கு பேசுகிறேன்னா இந்த வசனத்தை தான் முதல்ல சொல்லணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது சொல்லணும். பைபிள் சொல்லுது, எல்லா மனிதனும் பாவம் செய்து எப்படி இருந்தாங்க? தேவ மகிமை. எல்லா மனுஷன், ஒரு மனுஷன் கூட நீதிமான் இந்த பூமியில் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் எப்போ நீதிமானாக்கப்படுறான்னா, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாய், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாய் உங்களையும் என்னையும் நம்மை முன்குறித்த ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர் ஏற்ற வேளை வந்தபோது நம்மளை எப்படி மாற்றிட்டார்னா நீதிமான்களாக மாற்றிட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாகவே மாற்றிட்டார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுது, அப்படி நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. நாம சில நேரத்தில் நினைக்கிறோம், ரட்சிக்கப்படாத அந்த மனுஷனுக்கு எவ்வளவு நன்மை நடக்குது, சபைக்கு வராத அந்த மனுஷனுக்கு எவ்வளவு. நம்ம பார்வையில நன்மையா நன்மை நன்மை நன்மைன்னு நினைக்கிறதெல்லாம் நன்மை கிடையாது. புரியுதா? அவனுக்கு கோடா கோடி சொத்து இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, புகழ் இருக்கு, வாகனங்கள் இருக்கிறது, சுகபோகமா வாழ்றான் அப்படின்னு நம்ம பார்வையில் அவனுக்கு நன்மை இருக்குன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நன்மை இல்லை. பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு, நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு இந்த பூமியில் இருந்தல்ல பரத்திலிருந்து நன்மை உண்டாகும். ஆமேன் சொல்லுங்கள்.
பரத்திலிருந்து நன்மை உண்டாகும், ஒவ்வொரு நாளும் உண்டாகும். முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் பூமியிலிருந்து வரல, வானத்திலிருந்து மன்னா வந்தது. ஆமே, அவர்கள் எதிர்பாராத காடை அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் எதிர்பாராத கண்மலையிலிருந்து தண்ணீர் குடிக்க கிடைத்தது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற நன்மை. கர்த்தர் ஒரு நாளும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட நீதிமான்களுக்கு தீமை செய்வது இல்லை. ஏன்னா எப்போ நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கோமோ அப்போ நானும் நீங்களும் அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளை. பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்க பரமபிதா கெடுமையானவர்களை செய்வாரா? மீனை கேட்டா பாம்பை ஒரு மனுஷன் பிள்ளைக்கு கொடுப்பானா? பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பானா? இல்லை இல்லை, பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி செய்கிறீங்க. அப்போ பரமபிதா உங்களுக்கு, அப்போ அவரால் முன்குறிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்ட, இரத்த உடன்படிக்கையில் வந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தீமைக்கு ஒப்பு கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஆமே, பலவிதமான கேள்விகளோடு இந்த புதிய மாதத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். இந்த மாதத்தில் என்ன நடக்க போதோ தெரியல. என் வாழ்க்கையில் தீமை தான் நடக்க போகுதா, இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆக போகுதா? பலவிதமான குழப்பங்களோடு வந்திருக்கலாம். உங்களுக்கு நான் அற்புதமான வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தையின்படி சொல்கிறேன். உங்களை உணர்ச்சி வசப்பட சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நீ உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்றால், உண்மையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், உண்மையிலே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், பைபிள் சொல்லுகிறபடி சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஏற்கனவே நடந்தது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். நன்மையை அல்லாமல் தீமையை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பது இல்லை. ஆமீன். அப்போ யாருக்கு இந்த நன்மையை கொடுக்கிறார்? நம்ம பார்த்தோம், முன்குறித்தவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் எப்படி படுத்துறாருன்னா, பைபிள் சொல்லுது, அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை எப்படி ஆக்கியிருக்கிறார்? மகிமையும் படுத்தி இருக்கிறார் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லு, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன், எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு விரோதமாயிருப்பவன் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருந்தா நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பைபிள் சொல்லுது, தீமை நம்மை துக்கப்படுத்த முடியாது. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் இது முதற்கொண்டு உன்னுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வசனத்தை பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு யார் தீமை செய்ய முடியும்? ஒருவேளை அவங்க தீமை செய்கிறதும் தீமையே செஞ்சாலுமே நம்முடைய வாழ்க்கையில் அது தீமையா முடியாது, நன்மையாத்தான் முடியும். திருப்புங்க ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் எனக்கு வாசிக்க நான் அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாகவே முடிய பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நன்மையாகவே முடிய பண்ணினார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த யோசேப்பு யார்? கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன். இந்த யோசேப்பு யார்? இளவயதிலேயே ஆண்டவருடைய நாமத்தினால எப்படி அவன் இருக்க போகிறான் என்று தரிசனம் பெற்றவன். இந்த யோசேப்பு யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படி, ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகனாக யோசேப்பை கர்த்தர் முன் குறித்து எகிப்திற்கு அனுப்புகிறார். ஒருவேளை மனுஷன் நினைச்சிருக்கலாம், பாத்தியா என் சகோதரனை நாங்க தான் அடிமையா எகிப்துக்கு அனுப்பி வச்சிட்டோம். ஒருவேளை பிசாசு நினைச்சிருக்கலாம், இப்படி தரிசனம் பெற்றவன், இப்படி அழைப்பு பெற்றவன், இப்படி முன்குறிக்கப்பட்டவன், இவனுடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணிட்டோம்? அவனுடைய சகோதரர்களை வச்சு செதைச்சிட்டோம்.
அவனுடைய எதிர்காலத்தை அழிச்சிட்டோம். ஒருவேளை பிசாசு நினைச்சிருக்கலாம் கர்த்தர் மேல இருந்து நகைத்திருப்பார். ஆண்டவருக்கு தெரியும் இவைகள் எல்லாம் நடப்பது நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. ஏன் காரணம் என்னன்னா, அவனை குழியில போட்ட போதும் பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நம்ம வாசிச்சோம் இல்ல, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யோசேப்பு சிறையில் போட்ட போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏன்னா அவன் முன்குறிக்கப்பட்டவன், ஏன்னா அவன் அழைக்கப்பட்டவன், ஏன்னா அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நல்ல கவனிங்க, முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாலும் கர்த்தர் அங்கேயும் இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். முன்னும் பின்னும் கர்த்தர் நம்மை நெருக்கி அவருடைய கரத்தை வைக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாருல்ல, உமக்கு மறைவாய் நான் எங்க போவேன் ஆண்டவரே. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை அவர் கண்காணிக்கிறார். யோசேப்பை குழியில போடும்போது மற்றவங்க எல்லாம் தூர போயிட்டாங்க. விற்ற பிறகு சகோதரர்கள் எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க. சகோதரர்கள் பிரிஞ்சு போறாங்க, கர்த்தர் கூட போறார். நல்ல கவனிங்க, யோசேப்பு சந்தோஷத்தோடு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வருகிறார். அப்பவும் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். இப்போ யோசேப்பும் கர்த்தரும் இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். யோசேப்பும் கர்த்தரும் சேர்ந்து போறாங்க, சகோதரர்களை பார்க்குறாரு. தூரத்தில் பார்க்கும்போதே சொப்பனக்காரன் வரான். இவன் சொப்பனை எப்படி முடியும்னு பார்த்துடலான்னு சொல்லி சகோதரர்கள் அவனுக்கு தீமையை யோசிக்கிறாங்க, தீமை செய்ய யோசிக்கிறாங்க. ஒரு சூழல்ல அவனை கொலை செய்யவே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சகோதரன் சொல்றதுனால எதுக்கு நமக்கு அந்த இரத்தப்பழி வருதுன்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அவனை படுகுழியில போட்டு திரும்ப எடுத்து விற்று இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. நான் சொன்னேனே யோசேப்பும் கர்த்தரும் சேர்ந்து வந்தாங்கன்னு. மற்ற சகோதரர்களெல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா கூட வந்த கர்த்தர் அவனை விட்டுட்டு போகல. அவன் தனிமையா இருக்கும்போது அவனோடு இருக்கிறார். வனாந்தரத்தில் யோசிச்சு பாருங்க, அந்த அடிமையாக யோசேப்பு கொண்டு போகப்படும் போது யோசேப்புக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், ஆண்டவரே நீங்க கொடுத்த தரிசனம் என்ன ஆச்சு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அழைப்பு என்ன ஆச்சு ஆண்டவரே, என் மேல நீங்க வச்சிருந்த முன்குறிப்பு என்ன ஆயிடுச்சு ஆண்டவரே. பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் கூட இருந்தார், அழைத்தவர் கூட இருந்தார், முன்குறித்தவர் கூட இருந்தார். நான் சொல்றேன், இந்த சகோதரர்கள்லாம் இடையில வந்தவங்க தானே. ஏன் அப்படி சொல்றேன்னா, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்து முன்குறித்தவர் ஆண்டவர். இவங்க எல்லாம் இடையில வந்தவங்க. அவர் உன்னை முதல்ல முன்குறித்துட்டார். அவர் உன்னை விட்டு விட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவர் உன் கூட இருப்பார், உன் பட்சத்தில் இருப்பார். போத்திபாருடைய வீட்டில் போகும்போது பைபிள் சொல்லுது, அவன் தேவனுடைய கற்பனைகளை மீறும்படிக்கு ஒரு பாவ இச்சை அங்க வருது. பாவம் செய்ய தூண்டுகிற விதத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. திரும்ப நீங்க ரோமர் 8:28 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாருக்கு கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார் என்றால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், பைபிள் என்ன சொல்லு, தேவனிடத்தில். இது ரொம்ப முக்கியம். யாருக்கு கர்த்தர் நன்மையா முடிய பண்ண? தேவனிடத்தில். சொல்லுங்க, தேவனிடத்தில். தேவன் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. நாம தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோமா? நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொல்றதுனாலே நம்ம அன்பா இருக்கிறோம். பைபிள் என்ன தெரியுமா போதிக்குது? கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் அவருடைய கற்பனைகளை மீறுவானானால் அவன் எப்படி இருக்கிறான்னா, பொய் சொல்றவனா இருக்கிறானோ. நம்ம ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படியெல்லாம் சொல்றோம். நான் நம்முடைய கற்பனைகளை மீறுவோம் அப்படின்னா அவரிடத்தில் அன்பு கூறவில்லை என்று அர்த்தம். பைபிள் அப்படி சொல்லுது. யோசேப்பு தேவனிடத்தில் எப்படி அன்பா இருந்தான்னு பைபிள் சொல்லுது பாருங்க. போத்திபாருடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் அவனுக்கு வருது யோசேப்புடைய வாழ்க்கையில். அந்த போராட்டத்தின் மத்தியில் யோசேப்பு எப்படி நடந்து கொண்டான் அதான் ரொம்ப முக்கியம். தேவனிடத்தில் அவன் அன்பு கூர்ந்த விதம் பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் யோசேப்பு தேவனிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு சகலமும் நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவார்? யோசேப்புக்கு மேலே அழைப்பு இருந்தது. யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மைதான். அவனுக்கு கர்த்தர் நன்மையாத்தான் முடிய பண்ணுவார். ஆனால் ரோமர் 8:28 என்ன சொல்லுது? அழைக்கப்பட்டது மட்டும் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டது மட்டும் இல்லை, அவர்கள் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறவங்களா இருக்கணும்?
அன்பா இருக்கிறவங்களா இருக்கணும். யோசேப்பு தேவனிடத்தில் உள்ள அன்பை எப்படி வெளிப்படுத்தினான் என்றால், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 6வது வசனத்திலும் பாருங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்க மற்றொன்றையும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். கவனிங்க, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்? இச்சைக்கு இணங்காதவர்கள், ஆசைகளுக்கு இணங்காதவர்கள், பாவ போராட்டத்திற்கு அடிபணியாதவர்கள். சில நேரத்தில் உலகம் பயங்கரமான ஆஃபர் வைக்கும், நீ இதை செஞ்சா உனக்கு இது கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, யோசேப்பு அன்றைக்கு அவள் சொல்லுக்கு இணங்கினான் என்றால் அவளுக்கு அந்த வீட்டில் இன்னும் உயர்வு வந்திருக்கும், அவனுக்கு இன்னும் பணம் கிடைச்சிருக்கும். நான் சொல்லுவேன், உலகம் கொடுக்கிற அந்தஸ்தும் பணமும் நிரந்தரம் கிடையாது. யோசேப்பு அன்னைக்கு அவனுக்கு இணங்கினா அந்த வீட்டோடு அவன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அவன் தரிசனத்தை இழந்திருப்பான். எகிப்தில் ஒரு உன்னதமான பதவியில் போயிட்டு இஸ்ரவேல் முழு குடும்பத்தையும் காப்பாற்ற அந்த பெரிய பொறுப்பு என்கிற அந்த லட்சியத்தை யோசேப்பு அன்னைக்கு இழந்திருப்பான். ஒருவேளை அந்த பாவத்திற்கு இணங்கினான் என்றால், பைபிள் சொல்லுது அவளுக்கு அவன் இணங்கவில்லை. இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க பாருங்க, ஒரு மனுஷன் தேவன் மேலே எப்படி அன்பா இருக்கிறாங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோசேப்பு எப்படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான் என்று சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தும் சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் எப்படி முடிய பண்ணினார், அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அங்க எங்க தேவன் வந்தாரு? யோசிச்சு பாருங்க. யோசேப்பு இருக்கிறாரு, போத்திபாருடைய மனைவி இருக்கிறாங்க. போத்திபாருடைய மனைவி சம்பந்தப்பட்ட போத்திபாருடைய மனைவிட்ட பாவம் செஞ்சா போத்திபாருக்கு துரோகம் பண்ணது போல இங்க தேவன் எங்க வந்தாரு பாருங்களேன். அழைக்கப்பட்டவனுக்கு இருக்கிற பொறுப்பை பாருங்களேன். அவன் யோசிப்பான், என்னை படுகுழியில போட்ட போது என்னை கர்த்தர் தனியா விடலை, அடிமையா விற்கும் போதும் கர்த்தர் என்ன தனியா விடலை. அவர் வச்ச தரிசனம் ஒரு நாளும் மாறாது. இப்படி அழகா சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனிடத்தில் அன்பு கூறுவதுன்னா என்ன பிரதர்? நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்ல எந்த சூழ்நிலையிலும் கற்பனைகளை மீறாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளிலும் இந்த கற்பனைகளை மீறாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. யாருக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். இப்படி விரோதமாய் இந்த பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்பட முடியும்? உலகத்துக்கு நம்ம உடன்பட்டுட்டோம்னா இயேசுவை மறுதலிக்கிறோன்னு அர்த்தம். மனுஷனை பிரியப்படுத்த ஆயத்தமாயிட்டோம்னா இயேசுவை மறுதலிக்கிறோன்னு அர்த்தம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த புதிய மாதத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் மேல் ஆண்டுடைய அழைப்பு இருக்கிறது. என் மேல் ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், இந்த மாதத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறவனா இருக்கணும். உண்மையாய், பொய் சொல்றவனா இல்லை. உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனா நடந்து பாருங்க, நன்மையாகவே கர்த்தர் முடிய பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். முன்குறிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ள இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோசேப்புடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள். ஏன் இது நடக்குது? யோசேப்பை கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு பாடு வருது? அந்த கொடுத்த தரிசனத்துக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஒருவேளை நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம், ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற காரியத்துக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை பிரதர்.
எல்லாம் தலைகீழா நடக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துட்டு, எல்லாம் தலைகீழா நடந்துருச்சு. அரிக்கட்டு உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றுக்கும் கீழே அடிமைத்தனம். செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலையில கூட பாருங்களேன், ஒருத்தன் சொல்லி அனுப்புறான், உன்னை ராஜா பக்கத்தில் நீ போய் நிற்கும் போது நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லு அப்படின்னு. பைபிள் சொல்லுது, அந்த பானபாத்திரக்காரன் கூட யோசேப்புடைய காரியத்தை மறந்து போனான். எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்குது. அதுவும் ஒரு நன்மைக்கு. அந்த டிலே ஒரு நன்மைக்கு, தாமதம் நன்மைக்கு. ஒருவேளை இவன் பானபாத்திரக்காரன் சொல்லி உடனே அந்த காரியம் நடந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, கூப்பிட்டு அப்படியாப்பா தப்பு பண்ணலையா, சரி இவன் சொல்லி தான் எனக்கு புரிஞ்சுது, நீ தான் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை விலைக்கு கொடுத்தேன்னு சொன்னாரு, சரி ஓகே உன்னை நான் சும்மா ரிலீஸ் பண்றேன், திரும்ப உனக்கு என்ன வேலைன்னாலும் பார்க்கலாம், அடிமையாவே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு பார்வோன் யோசேப்பை சும்மா விடுதலை ஆக்கியிருப்பார். ஆனால் ஏன் அந்த தாமதம்னா, ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்ற அளவில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தும்படி பைபிள் சொல்லுது. சங்கீதங்களில் யோசேப்பை குறித்து எழுதப்படும், ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டுகளை விடுவித்தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தாமதம், ஏன் ஆண்டவரே இந்த தீமை இன்னும் தாமதமாக இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு, நன்மை நடக்கவே இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் தாமதம் இருந்தது நன்மைக்கு. ராஜா கூப்பிட்டதுனால தான், ஏற்ற வேளையில் ராஜாவுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்ல யோசேப்பு அழைக்கப்பட்டதுனால தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்ச திட்டங்கள் நிறைவேறினது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா. அந்த யோசேப்பு தான் சொல்றாரு சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. யோசேப்பு ஒரு இடத்துல கூட கர்த்தர் எனக்கு தீமை செஞ்சாருன்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் எனக்கு தீமை செஞ்சாருன்னு சொல்லவே இல்லை. யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவோ தீமையான காரியங்கள். யோபு யார்? நீதிமான். இயேசுவே சொல்றார், சன்மார்க்கன். கர்த்தரே சொல்றாரு, தேவனே சொல்றாரு யோபுவை பார்த்து, அவன் நீதிமான், சன்மார்க்கன், தீமையை விட்டு விலகிறவன், பொல்லாப்புக்கு விலக்குகிறவன், கர்த்தருக்கு பயப்படுறவன். அப்போ அவன் வாழ்க்கையில் ஏன் அவ்வளோ தீமையான காரியம் நடக்குது? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனையா? மனைவியே சொல்றாங்க, ஏன் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிற? தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுரு. சுற்றிலும் தீமையான காரியம் நடக்குது, பிரச்சனையான காரியம் நடக்குது. கர்த்தர் எப்படி அதை நன்மையா முடிய பண்ணாருன்னு யோபு கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலை ஆசீர்வாதமா இருந்தது, நன்மையாகவே முடிய பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. மொர்தெகாயுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் ஆண்டவருடைய ஜனங்கள் காப்பாற்றப்படணும்னு வைராக்கியமா இருந்தவன், நல்ல காரியத்தை செஞ்சான். துஷ்ட ஆமான நான் வணங்கக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கிற இடத்த ஒரு மனுஷனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். தேவனிடத்தில் அன்பா இருந்தான். அந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? வீண் பழிகளும் அவனுடைய வாழ்க்கையில தூக்கு மரமும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பைபிள் அதையே நன்மையா என்ன பண்ணாரு? முடிய பண்ணினார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், மொர்தெகாய் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்த மனுஷன். மொர்தெகாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த மனுஷன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. வார்த்தைகளை கவனிக்கிறது என்னுடைய பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள், நேற்றைக்கு நடந்த காரியங்கள், போன மாதம் நடந்த காரியங்கள், இதுவரையிலும் இயேசு உங்களை ரட்சித்ததற்கு பிறகு என்னெல்லாம் காரியம் நடந்ததோ எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே தான் நடந்தது. ஒரு நாள் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், அந்த காரியம் நடக்கலைன்னா, இந்த காரியம் நடக்கலைன்னா இதை நான் பெற்றுக்கிட்டு இருக்கிற மாட்டேன், ஆண்டவர் அதை எவ்வளோ அற்புதமாக நடத்திட்டாரு, நன்மையாய் முடிய பண்ணிவிட்டார். அந்த சாட்சி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாயினாலே பேச வைப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை சகலத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர் யாருக்கு?
அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, யாருக்கு? அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, கர்த்தரால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு எல்லாரும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். எல்லாவற்றையும் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். நடந்தது நன்மைக்கு, நடப்பது நன்மைக்கு, இனிமேல் நடப்பது நன்மைக்கு. கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணார். காரணம், யோசேப்பு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்தான். யோசேப்பு பொறுமையாக இருந்தான். ஆண்டுடைய சமூகத்தில் தரிசனம் நிறைவேற பொறுமையாக இருந்தான். ஏற்ற வேளை வந்தபோது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். பாடுவோம். தீமைகளை மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்திற்கு நேரா சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறீர், எங்களை நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, புதிய மாதத்தில் இவ்வளவு நாட்கள் உடைய பிள்ளைகள் போன போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றின் பாதையிலும் நன்மையை நீர் காண்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இவ்வளவு நாட்கள் இந்த பாதையில் நடத்தினதுல இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறதா? என் கண்களால் அதை உணர முடியலையே, என் கண்ணாலே நம்ப முடியலையே. இவ்வளவு பெரிய அற்புதம். யோசேப்பு சொன்னது போல, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறபடியே, இப்பொழுது நடந்து வருகிறபடியே கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எங்கள் ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வாதமான காரியத்தை கொடுங்கப்பா. இந்த புதிய மாதத்தில் தீமைகள் விலகணும், போராட்டங்கள் விலகட்டும், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் விலகட்டும். குடும்பங்களிலே சமாதானம், தெய்வீக விடுதலை, சந்தோஷம், விசேஷமாக பாதுகாப்பு இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென்.